தட்டி முடிச்சதுக்கப்புறம் ஸ்டவ்வோட ஃபில்லாமல் கொஞ்சம் வந்து குடிச்சிக்கலாம் ஸ்டவ்வோட அளவை. இந்த அளவுக்கு ரொம்ப மெல்லிசாக வேணுங்க, இந்த மெல்லிசை வந்து தட்டிக்கலாம். எனக்கு ரொம்ப மெல்லிசாக தான் பிடிக்காது, ஓரளவுக்கு திக்னஸ் ஆகணும். இந்த அளவுக்கு போதும். நெக்ஸ்ட்டு மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும், பார்த்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் செய்யும் இந்த ரொட்டி சுடுறதுக்கு, கேழ்வரகு ரொட்டி சுடுறதுக்கு. எண்ணெய் இல்லாமல் தான் ட்ரையாக அந்த மாதிரி இருக்கும், டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்காது. அப்படியே வேகட்டும். ரொட்டி திருப்பி போட்டுடலாம். ராஜித் ஹோம் குக் இந்த லிங்கை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். கேழ்வரகு ரொட்டிக்கு என்னென்ன போட்டிருக்கேன், எப்படி பிசைஞ்சுக்கணும், எந்த அளவு பொடி பிசைஞ்சுக்கணும் தெரியும்.